நம்ம எல்லாருக்கும் காமனாக பிடிக்கிற ஒரே விஷயம் அதான் ட்ராவல். ஆனால் அந்த ட்ராவலே சில பேருக்கு வேறு மாதிரி ட்ராவல் பிடிக்கும். சில பேருக்கு பைக்கில் போகிறது பிடிக்கும், சில பேருக்கு காரில் போகிறது தான் பிடிக்கும், இன்னும் சில பேருக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது தான் பிடிக்கும். பட் ட்ரெயின் ஜேர்னி சம்திங் டிஃப்ரெண்ட்டில். இப்படி விடிய காலையில் 5 மணிக்கு நாங்கள் அரக்கப்புறக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா we are going to சென்னை. இப்போ நம்ம அவசரமாக போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம்? அவசரமாக சென்னை போயிட்டுருக்கோம். ஹாய், என்னடா பாத்ரூம்குள்ளேருந்து பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை, இங்கே எங்கேயும் கண்ணாடி இல்லை, அதனால தான். இப்போ எங்கே போகிறோம் தங்கம்மா? சென்னை போகிறோமா? மெட்ராஸ் போகிறோம். சென்னை போகல, மெட்ராஸ் எங்கே இருக்குது? ட்ரெயின் ஜேர்னியே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி விண்டோ சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரதா, அதுவும் சன்ரைஸ் பார்த்துட்டு வர சுகம் இருக்கே. ஏலக்காய் டீ ஒன்று வாங்கினா அது தண்ணி மாதிரி இருக்கான், ஆளே இல்லை, நல்லா தூங்குதுங்க. மொத்தமாக கோயம்புத்தூர் வந்து சென்னை போகிறதுக்கு 5 ஸ்டாப் தான். பட் அந்த 5 ஸ்டாப் 8 மணி நேரம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரில. பார்த்தீங்கன்னா மேடம் சப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க தக்காளி சட்னியோட. எப்படி மாமா சாப்பிட்டு அம்மா உனக்கு கூட்டி விடும், ஓகேவா? சப்பாத்தி ஃபேம், சப்பாத்தி. நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன். Who loves chapati? Vasano. ஃபேம் நாஸ்டியாக பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ருக்கா பார்த்தீங்களா? நீங்கள் யோசிக்கலாம் இது என்னடா யூடியூப் சேனல்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் பயங்கரமான ஒரு பெரிய சேனல் ஃபேம். ஓகே சொல்லலை, இந்த நாஸ்டி அப்படிங்கிறது ஃபாரினில் பயங்கரமான சேனல். நீங்கள் அடிச்சு பாருங்கள். இங்கே வந்து சேலமில் இருக்கும், சேலம்லேருந்து இப்போ வந்து காட்பாடி போகிறோம். காட்பாடி, பெட், அதுக்கப்புறம் சென்னை. இப்படிதான் என்ன ஆஃப் பண்ணிடுவேன் நாஸ்டியா. சப்பாத்தி பொதுவாக வாங்கிப்போம். நான் ரோல் பண்ணி சாப்பிடலாம். உனக்கு ரோல் பண்ணி வேணுமா? சரி, ஷவர்மா மாதிரி ரோல் பண்ணிட்டேன் பாரு. நாங்களாம் இப்படிதான். இங்கே எது போனோம்னா ஒன்றா சப்பாத்தி இல்லைனா இப்படி சாப்பாடு. டிவியில் கூட வந்துச்சு. அது யாருக்கும் தெரியுதா? இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ட்ரெயினில் ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஃபீடிங். ஒரு தக்காளி போட்டோமா, வெங்காயம் போட்டோமா, 2 வணக்கணுமா, தூக்கி டப்பாவில் போட்டோமான்னு கொண்டுட்டு வந்துட்டு சப்பாத்தி 2 ஊட்டோமா, தேய்ச்சமா போட்டோமான்னு போட்டு சப்பாத்தி வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் சாப்பிட்ற மாதிரிலாம் பிளேட்டில் சாப்பிட்றீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இவ்வளோ கூட்டுற மாதிரி. அதான் என்ன பண்ணுறோன்னா இப்படி வச்சு அழகாக டைட் பண்ணி ரோல் பண்ணிட்டோம்னா ஷவர்மா சப்பாத்தி ரெடி. மினி தக்காளி ஷவர்மா ரெடி. சொல்லிட்டேன், சும்மா தான் இருக்கு. சொல்லு. சூடாமா இருக்குல்ல, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சாரி, எனக்கு தெரியாது. நாஸ்டியா விடுத்தாங்கம்மா. மனுஷங்களோட பேசு, மனுஷங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றான். உன்னை கூப்பிட்டு வரக்கு நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்திருப்பான். அவன் கூடயாவது உட்காந்துருப்பான். அவனா நல்லா கம்பெனி கொடுப்பான் எனக்கு. அப்படியே சப்பாத்தி. இப்போ மேங்கோ சப்பாத்தி அவளுக்கு போதுமான அளவு பத்தலை. ஏன்னு சொல்லு, தெரியல, காரம் போட்டேன். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. We are in மொரப்பூர். தெரியுமா? மொரப்பூர் தருமபுரி. தெரியுதா? ஓ தெரியுது. படிச்சிருக்கேன் நான் நம்புறேன். தருமபுரியே உங்கள் ஊருனால தான் உனக்கு மொரப்பூர்னு எங்கள் எதுக்குன்னு தெரியும். இல்லை நீ கடலூர்கிட்ட சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், பிரபா சூர்யா விளாக்ஸுக்கு இப்படி தான் போடுவான். ஃபோனை அப்படி வச்சுப்பா, மாம்பழத்தை இப்படி கட் பண்ணுவான், இப்படி தான் விளாக் எடுப்பான். பார்த்துக்கோங்க. 1 hour கழிச்சு அம்மா பசிக்குது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் மேங்கோ கட் பண்ணி கொடுத்தேன். மேடம் சாப்பிட்ற வரைக்கும் தான் நாஸ்டியா. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, சரி இது எக்ஸ்ட்ராவாக உள்ளே போயிட்டுருக்கு, அதனால இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விளையாடுறீங்க. இல்லைன்னா ஏபிசிடி எழுதுறீங்க. சரியா? அட் போடணும், ஃபேட் பேட் பேட் போடணும். சரி பார்க்குறேன், நீ அரைக்கிற வரைக்கும் நாஸ்டியா அடிச்சு நொறுக்கிறானா இல்லைன்னு. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. நானும் அவனும் தான் உட்காந்துருக்கோம். அதை பாட்டு பெப்பர் பண்ணிருக்கு. நான் உட்காந்துட்டு இருக்கேன். உங்கள் குட்டி என்ன பண்ணணுன்ட்டு பாருங்க. போயிட்டு ஜாலியாக போயிட்டு வரான். எப்படி இருந்தது? பாட்டுக்கு போனால் ஜாலியாக பயமே இல்லாமல். ஃபஸ்ட்டு பயந்த மாதிரி ஆக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் சுத்தமாக பயமே இல்லை.
பட் எனக்கு ஒன்று புரியல, உனக்கு ஃப்ளைட்டில் போனாலும் காது வலிக்குமா, ட்ரெயினில் போனாலும் காது வலிக்குமா உனக்கு? வடை வைக்கிறவங்க ஆயிட்டா. போண்டா போண்டா வடை வடை, போண்டா போண்டா வடை வடை. என்ன வித்துட்டு இருக்கீங்க மேடம்? மேடம் என்ன வித்துட்டு இருக்கீங்க? போண்டா எனக்கு ஒன்று வேணும் மேடம், கொடுங்க மேடம் போண்டா. இதான் ஃபேம் காட்பாடி வந்துட்டோம். ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? இங்கே ட்ரெயின் நின்றுமே இங்கிருந்து அந்த ஜங்ஷனுக்கு தாண்டி போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா. எங்கள் ஜங்ஷன் போய் தாண்டி போய் அப்போ நீ சென்னை போயிடுவேன், நான் இங்கேருந்து பஸ் ஏறி வரணும், அப்படி தானே? இது நிற்கிறது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், 2 நிமிஷம் தான் நிற்கும். நம்பிக்கைடா, நம்பிக்கை தூங்கி. காட்பாடி வந்து எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஃபேமஸ் எனக்கே தெரியாது. வேலூர் வந்து காட்பாடி வழியாக போகிற எந்த ட்ரெயினும் நிற்காம போகாது. வேலூர் வந்து இது தாண்டி இருக்கு, சென்னை தாண்டி இருக்கு. காட்பாடி வேலூர்ல தான் இருக்கு. You mean this junction? Katpadi is main junction to go for Bangalore. Bangalore is a side junction. Bangalore, Andhra. புரிஞ்சு கோயம்புத்தூர்ல சொல்லுவோமே, கோயம்புத்தூர் மெயின் ஜங்ஷன் வேற. பாரு எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாரு. அப்படி இல்ல, எங்க ஓடுறது? எங்க கீழே தங்கமா உன் கால போட்டால போன. இந்த குட்டீஸை வச்சுட்டு நம்மளால ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. இதை பாருங்க, பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட், எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசி ஜாலியா இருந்தா. ஆனா நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அங்க போய் ஒரு குழந்தை கூட ஒட்டிக்கிட்டா பாத்தீங்களா? Finally we are in Chennai. Finally எங்க ரீச் பண்ணிருக்கோம்? ரயில்வே ஸ்டேஷன் தானே. என்ன ரயில்வே ஸ்டேஷன் தான் அது? எக்மோர்லியா? எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். பார்க்கலாம் வாங்க. அப்படியா? மெயினாக நாங்கள் சென்னை வந்தது சீரியலுக்காக மட்டும் இல்லை, இன்னொரு ஷூட்டுக்காக வந்தோம். அதனால தான் நான் என் அக்கா கூட வந்திருக்கேன். அது என்ன ஷூட் அப்படிங்கிறத போக வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ட்ரெயின் ஜெர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபேமிலி இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னா சென்ட்ரலில் இருக்கோம். இங்கேருந்து தாம்பரம் போகிறோம். இங்கே போக போகிறோம். சொல்லக்கூடாது சீக்ரெட். என்னது?